ஹாய் ஹலோ everyone, this is Yakesh. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, என்கிட்ட வந்து 2 மோட்டோ E3 இருக்குது. ஸோ இந்த மொபைலில் பார்த்திங்கன்னா டிஸ்பிளே ஃபால்ட்டு, அதாவது கிளாஸ் உடஞ்சிச்சு. ஸோ இன்னொரு மொபைலில் பார்த்திங்கன்னா வந்து டிஸ்பிளே வந்து நல்லா இருக்குது, ஆனால் மதர் போர்டு ஃபால்ட்டு, அதனால் வந்து ஆன் பண்ண முடியாது, நோ யூஸு. ஸோ இந்த டிஸ்பிளே நல்லா இருக்கிறனால அந்த மதர் போர்டை எடுத்து இந்த மொபைலுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இதனால் வந்து ஒரு மொபைல் வந்து நல்லா யூஸ் பண்ணலாம், ஒரு மொபைலுக்கு நல்ல பெனிஃபிட்டு. அதனால் ரெண்டுமே சும்மா இருக்கிறதுக்கு ஒரு மொபைல் யூஸ் பண்ணலாம்ல. ஸோ அதை பற்றி தான் பார்க்கணும். இப்போ வந்து இதை கழட்டி, இது வந்து ஈஸபிள் வந்து இன்பில்ட்லாம் இல்லை, பேட்டரி தனியாக கட்டிக்கலாம். ஸோ அது கழட்டிங்கன்னா எல்லா ஸ்க்ரூவும் கழட்டிட்டிங்கன்னா இதுமாதிரி இருக்கும். இதை வந்து மதர் போர்டு. ஸோ இதை மதர் போர்டை வந்து ஃபால்ட்டான இது மொபைல்லேருந்து கழட்டி மாற்றி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து 3 ஸ்டெப்பு இருக்கும். ஸோ 3 ஸ்டெப்பு வந்து கேமரா ஸ்டெப்பு, அது முன்னாடி போர்டில் வந்து 2 ஸ்க்ரூ இருக்கும். பேனலில் வந்து எல்லா ஸ்க்ரூவும் கழட்டிட்டு போர்டில் இருக்கும். ஸோ போர்டில் இருக்க ஸ்க்ரூவும் கழட்டிடுங்க. 3 ஸ்டெப் இருக்கும். ஸோ 3 ஸ்டெப்பு என்ன பார்த்திங்கன்னா, கேமரா 2 கேமரா ஸ்டெப்பு. ஸோ பேக் கேமரா, ஃப்ரண்ட் கேமரா, இது வந்து டிஸ்பிளே ஸ்ட்ரிப் வரும். ஸோ இது சென்சார் ஸ்ட்ரிப்பு. அதுக்கப்புறம் கீழே இருக்கும், இது வந்து ஆண்டனா ஒயரு. ஸோ அதையும் ரிமூவ் பண்ணிங்கன்னா போர்டு கழட்டுறதுக்கு முன்னாடி கீழே வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஸ்ட்ரிப் வரும். ஸோ அதை வந்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ 2 ஸ்ட்ரிப் இருக்கும். ஒன்று வந்து சார்ஜர் பின் ஸ்ட்ரிப்பு. ஸோ கீழே ஒன்று இருக்குது, இது வந்து டிஸ்பிளே ஸ்ட்ரிப்பு. சார்ஜர் பின் ஸ்ட்ரிப் ஆல்ரெடி வந்து ரிமூவ் பண்ணி தான் இருக்குது. ஸோ அந்த ஸ்ட்ரிப்பு வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து கீழே சார்ஜர் போர்டுக்கு லென்த்தாக வரும். ஸோ இதான் அந்த மதர் போர்டு. ஸோ எப்படி இருப்பாங்க. ஸோ மதர் போர்டு வந்து தெளிவாகவே இருக்குது. இப்போ வந்து இந்த மொபைல்லேருந்து கழட்டி அதே போலலாம் பேனலில் கழட்டிங்க. பேனல் கழட்டினே எல்லா ஸ்க்ரூவும் கழட்டிடுங்க. அதை ரிமூவ் பண்ணி அதே கான்செப்ட்னா மதர் போர்டை எடுத்து கழட்டி அந்த மொபைலில் போடணும். ஸோ இதுலேயும் அதே மாதிரி தான் கேமரா ஸ்ட்ரிப்பு, எல்லா ஸ்ட்ரிப்பும் வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. பார்த்து இது வந்து 2 ஸ்ட்ரிப் இருக்கும். ஸோ ஒன்று டிஸ்பிளே, ஒன்று சார்ஜிங் போட்டு ஸ்ட்ரிப். அதெல்லாம் வந்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணி எடுத்துகிட்டு அப்படியே ஃபிக்ஸ் பண்ணோம். ஸோ எந்த போர்டு வந்து தெளிவாக இருக்கோ நல்லாயிருக்கோ அந்த போர்டு மட்டும் போட போகிறோம். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். அதில் எவ்வளோ கொஞ்சம் தெளிவாக வந்துட்டு இதில் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்குது. ஆனால் வந்து போர்டில் பார்க்கணுன்னா தெளிவு இதுவாக ஒன்றும் இல்லை. போர்டு நல்லா இல்லைன்னா கூட, அழுக்காக இருந்தால் கூட போர்டு ஒர்க் ஆகும். அதில் வந்து ஐசி பார்க்கணும். ஸோ அதனால் வந்து அதை ரெடி பண்ணாலும் பிரயோஜனம் இல்லை. இப்போ வந்து இதான் ஃபிக்ஸிங்க கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணி மாட்டிட்டு பழையபடியே வந்து எங்கே கேமரா ஃபிக்ஸிங் வச்சோ அது எல்லாமே பார்த்து ஹேண்டில் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து இந்த ஸ்ட்ரிப்லாம் வந்து ஒரு சைடில் கிடைக்காது, அப்படியே கிடைச்சாலும் கொஞ்சம் இதுதான். ஸோ லைட்டாக கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணலாம், ஸ்ட்ரிப்பு விட்டுரும். அதான் வந்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணி ஒரு ப்ரெஸ்ஸு தான். ஸோ அதுக்கு அந்த பாயிண்ட்டை பார்த்து கரெக்டாக ஒரு ப்ரெஸ் ஒன்று லாக் ஆகிரும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பட்டன் வந்து ஸ்ட்ரிப்பு விட்டுருக்கு. ஸோ அந்த பட்டன் ஸ்ட்ரிப் தான் இங்கே இப்படி மாட்ட வேண்டியதாக இருக்கும். அது மாட்டினா தான் உங்களுக்கு வந்து பட்டன் ஒர்க் ஆகும். அதுக்கு முன்னாடி கீழே வந்து கீழேயும் போர்டு மாதிரி வரும். மேலே இப்படி மதர் போர்டோ கீழே போர்டு வரும். ஸோ இங்கேயும் வந்து ஆண்டனா ஒயர் கேபிள் வரும். 2 கேபிள் வந்து ஜாயிண்ட்டில் வரும். ஸோ இதுமாதிரி வந்து பிரிச்சிட்டிங்கன்னா ஒரு கிளிப்பாட்டம் தான் இருக்கும். பிளாஸ்டிக் மெட்டீரியல் இருக்கும். இதை அப்படியே ட்ராக் பண்ணி இழுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஆண்டனா ஒயர் வந்து தெரியும் கிளியராக. அதே போல் வந்து உங்களுக்கு வந்து இந்த பட்டன் தெரியும். ஸோ இந்த பட்டன் வந்து இங்கே ஸ்ட்ரிப் விட்டுருக்கு. அந்த பட்டன் ஸ்ட்ரிப்பும் மாற்றிடலாம் பழைய மொபைல்லேருந்து. ஸோ ரீப்ளேஸ் பண்ணி இப்போ பார்த்திங்கன்னா வந்து டிஸ்பிளே நல்லா லைன் வருது. அதே போல் வந்து பட்டன் ஒர்க்காக தான் பார்த்தலாம். ஆன் பண்ணி பார்ப்போம். ஆன் ஆகுது, சூப்பர். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுமாதிரி வந்து புதுசாக வீடியோ வந்து நான் போட ட்ரை பண்ணுறேன். அதுக்கு உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக எனக்கு தேவைப்படுது. ஸோ மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நிறைய இன்ஃபார்மேட்டிவான யூஸ்ஃபுல்லான வீடியோவாக நான் போடுறேன். ஸோ இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு
ஜென்ரல் செக்கப் போட்டுக்கலாம். வால்யூம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம்.